வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி கிறிஸ்பியான முட்டைக்கோஸ் மசால் வடை. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த முட்டைக்கோஸ் மசால் வடை பண்ணுறதுக்காக நான் 1 கப் கடலைப்பருப்பு எடுத்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வாஷ் பண்ணி நல்லா ஊற வச்சுருக்கேன். இப்போ அதில் தண்ணி இல்லாமல் கடலைப்பருப்பு மட்டும் எடுத்து நாம் மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். இந்த ஊற வச்ச கடலைப்பருப்புலேருந்து நான் தனியாக 2 ஸ்பூன் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கடலைப்பருப்பு கூட கொஞ்சமாக பெருங்காயம், 1/2 ஸ்பூன் சோம்பு, கூடவே உப்பு சேர்த்து இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சதை எடுத்து நாம் ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்ச கடலைப்பருப்பு இதில் போட்டுட்டு பொடியை நறுக்கின ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பொடியை நறுக்கின முட்டைக்கோஸ். இந்த முட்டைக்கோஸ் நீங்கள் வேக வச்சு கூட இந்த மாதிரி பொடியை நறுக்கிடலாம். நான் வேக வைக்கல, அப்படியே பச்சையாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் மசாலாக்காக 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் தனியாத்தூள், காரத்துக்காக 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள். காரம் மட்டும் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா இதில் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அடுப்பில் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வடை தட்டி எண்ணெயில் போட்டுடலாம். இந்த மாதிரி மாவை கொஞ்சமாக எடுத்து குட்டி குட்டி பால்ஸாக பண்ணி அப்படியே லைட்டாக ஒரு ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ இந்த மாதிரி வந்ததும் நாம் எண்ணெயில் போட்டுடலாம். இப்போ இது மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா குக் ஆகட்டுங்க. அப்போ தான் உங்களுக்கு உள்ளேயும் நல்லா குக் ஆகி வரும். இல்லைன்னா வெளியில் மட்டும் நமக்கு கலர் டக்குன்னு மாறிடும். ஸோ லைட்டாக உங்களுக்கு குக் ஆனவுடனே திருப்பி போட்டுக்கோங்க. அப்போ தான் 2 சைடும் நல்லா ஈவனாக குக் ஆகும். இப்போ இந்த மாதிரி வரும்போது நாம் எடுத்துடலாம். இப்போ நம்மளோட கிறிஸ்பியான முட்டைக்கோஸ் மசால் வடை ரெடி. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.